தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 15/11/2025 சனிக்கிழமை உத்திரம் நட்சத்திரம் இரவு 2:53 வரை, பிறகு அஸ்தம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் நல்ல கருத்து. ரொம்ப பேர் காசிக்கு அடிக்கடி போறாங்க. வாரணாசிக்கு போய் அங்கே உள்ள காசி விஸ்வநாதர் விசாலாட்சியை கும்பிட்டு வர்றாங்க. பொதுவாகவே காசி அப்படிங்கிறது ஒரு நல்ல முக்தி தரக்கூடிய ஸ்தலம் அப்படிம்பாங்க. காசிக்கு போயிட்டு வந்தா எதையாவது விட்டுட்டு வரணும்னு சொல்லி ஒரு பழக்கம் அந்த காலத்துலேருந்து இருக்கு. சில பேர் காசிக்கு போயிட்டு வந்தோன்னு சொல்லுவாங்க, நான் இந்த காசிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு காயை விட்டுட்டு வரணும்னு சொன்னாங்க. கத்திரிக்காயை நான் விட்டுட்டு வந்துட்டேன், அதனால வாழ்க்கையில் இனிமேல் கத்திரிக்காயை நான் தொடர்றதே இல்லை, சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது இல்லைம்பாங்க. சில பேர் பீக்கங்காயை விட்டுட்டு வருவாங்க. சில பேர் எதுவுமே உபயோகப்படுத்தாத சில காய்கள் இருக்கு இல்லையா, அந்த காய்களை விட்டுட்டு வந்தோம்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா காய் மேலேயும் ஆசை இருக்கவங்க அப்படி விட்டுட்டு வருவாங்க. அது என்ன சொன்னாங்கன்னா, காசிக்கு சென்றால் காயை விட்டுட்டு வரணும்னு சொல்லல, காய்தலை விட்டு விட்டு வர வேண்டும்ங்கிற. ஒருவர் மேலும் ஒருவர் காய்தல் காழ்ப்புணர்ச்சியோட இருக்கிறது, கோபத்தை விட வேண்டுமா. காசிக்கு போயிட்டு வந்தாலே பக்குவம் இருக்கணும். பக்குவம் வந்துடும், தன்னால வந்துடும். வயோதிக காலத்துல காசிக்கு போவாங்க, இப்ப இளமையிலே போறாங்க. அந்த கோபத்தை விட்டு வர்றதுக்காக சொல்லுவாங்க. பொதுவா முக்தி தரும் ஸ்தலங்கள் என்னென்னு முன்னோர்கள் அழகா சொல்லியிருக்காங்க. பிறக்க முக்தி தருவது திருவாரூர். திருவாரூர்ல பிறந்தா பிறக்க முக்தி தருவது திருவாரூர். வாழ முக்தி தருவது காஞ்சி. வாழவ முக்தி தருவது எதுனா, வாழ முக்தி தருவது காஞ்சி. இறக்க முக்தி தருவது காசி. காசியில இறந்தா அங்கே முக்தி அடைவாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. அதனால இறக்க முக்தி தருவது காசி. தரிசிக்க முக்தி தருவது தில்லை. தில்லை சிதம்பரம் நடராஜர் இருக்காரே, அந்த நடராஜரை நம்ம தரிசித்தோம்னாலே நமக்கு முக்தி கிடைக்குமா. தரிசிக்க முக்தி தருவது தில்லை. சரி, வசிக்க முக்தி தருவது மதுரை. காரணம் என்னன்னா, மதுரை இறைவன் திருவிளையாடல் நடந்த இடம், சிவபெருமானுடைய பாதம் பட்ட இடம். அவர் விறகாக சுமந்து விட்டார், வளையில் விட்டார். இப்படி 64 திருவிளையாடல்களும் நடந்த இடம்ங்கிறதுனால, சொக்கநாத பெருமான் பாதம் பட்ட இடம்ங்கிறதுனால வசிக்க முக்தி தருவது மதுரை. நினைக்க முக்தி தருவது திருவண்ணாமலை. திருவண்ணாமலையை நினைச்சாலே முக்தியாம். அதனாலதான் அண்ணாமலை தீபம் கார்த்திகை மாதத்திலே பார்க்க வேண்டும் என்று சொல்வார்கள். நினைக்க முக்தி தருவது திருவண்ணாமலை, கேட்க முக்தி தருவது அவிநாசி. இப்படி முக்தி ஸ்தலங்கள் என்று முன்னோர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். நாம் வாய்ப்பிருப்பவர்கள் அங்கு சென்று வழிபடலாம். இல்லை என்றாலும் இது போன்ற ஒரு சிறப்பான நாட்களிலே, நம்முடைய பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நாட்களிலே எல்லாம் நாம் ஒரு நல்ல ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும். இறை வழிபாடுதான் நம் வாழ்க்கையை இனிமையாக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கின்ற நாள். இன்று வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு வெகுமதிகள் கிடைக்கலாம். உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமத்தில் இருக்கின்றார். சொந்த வீட்டில் இருப்பதனாலே இடம் பூமியால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். வியாபார விரோதங்கள் விலகும். எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும் அளவுக்கு இன்றைக்கு கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றன. இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் புதன் சூரியனோடு இணைந்து கூட்டு கிரக யோகமாக இருக்கின்றார். எனவே ஒரு கிரகம் நன்மை செய்யாவிட்டாலும் மற்றொரு கிரகம் நன்மை செய்ய வேண்டும். புத சுக்கிர யோகம், புத ஆதித்ய யோகம் இருப்பதனாலே வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். படிப்பிலே உங்களுக்கு கொஞ்சம் கவனம் கூடுதலாக இருக்கும். பிள்ளைகளின் மேற்படிப்பு சம்பந்தமாக புது முயற்சிகள் எடுத்தால் அதில் வெற்றி கிடைக்கலாம். பெற்றோர் வழி ஆதரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். தொழிலிலே எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் புதன் சுக்கிரனோடு இணைந்திருப்பதனாலே புத சுக்கிர யோகம் இருக்கின்றது. எனவே இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த மின்சாதன பொருட்கள் வாங்குவதில் அல்லது வாகனம் வாங்குவதில் எல்லாம் கவனம் செலுத்துவீர்கள். இடமாற்றங்கள் இனிமை தரும் விதம் அமையும். பூர்வீக சொத்துக்களை பங்கு பிரித்துக் கொள்வதில் இருந்த தகராறுகள் மாறும். அண்ணன் தம்பிகளுக்கு இருந்த அரசல் பசர்கள் மாறும். கேட்ட இடத்தில் உதவிகளும் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனி இருப்பவர் கொஞ்சம் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். இருந்தாலும் ராசியிலேயே குரு இருக்கின்றார். நன்மைகள் நடைபெறும். துணிந்து செயல்படக்கூடிய நாள். தொழில் இருந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். அலைபேசி மூலம் அதிகாலையிலேயே உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வந்து சேரும். அது மட்டுமல்ல, உத்தியோகத்திலே உங்களுக்கு உயர் பதவிகள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இடமாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு அமையும். ஆன்மீக நாட்டமும் அதிகரிக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள்.
சிம்மராசினியர்களே, உங்களுக்கு எல்லாம் காலை 7:58 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன். எனவே அதிகாலையில் விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். நேற்றைய பிரச்சனை இன்று மீண்டும் தொடரும். இருந்தாலும் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும், பணப்புழக்கம் நன்றாக இருக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும். அதே நேரத்திலே ஆன்மீக நாட்டமும் உண்டு. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற சிந்தனை அதிகரிக்கும், அதுவும் நிறைவேறும். கேது ராசியில் இருக்கின்ற பொழுது நீங்கள் நினைத்தது நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் ஆன்மீக பயணங்களை அதிகம் மேற்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இன்று சனிக்கிழமை சனி பகவானை வணங்குவது நன்மை தரும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு காலை 7:58 மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் லாபாதிபதி வருகின்றார். எனவே உங்களுக்கு 7:58 மேல் பொருளாதார நிலையில் திருப்திகரமாக இருக்கக்கூடிய நேரம். எனவே வாங்கல் கொடுக்கல் ஒழுங்காகும், இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கூடும், எடுத்த காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். தொழிலை நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் கணிசமான லாபம் கைகளிலே புரளும். 6லே சனி இருப்பதனாலே புதிய உத்தியோகத்திற்கு விண்ணப்பித்திருந்தால் அது கைகூடலாம். அரசு வழி ஆதரவோடு இன்று இனிய நாளாக உங்களுக்கு அமையப் போகின்றது. துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும். சிக்கனத்தை கடைபிடித்து சிறப்பாக வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள். ஆனால் இந்த தேவைக்கேற்ற பணம் செலவுக்கு வந்து கொண்டே இருக்கும். எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். 2லே செவ்வாய் இருப்பதனாலே திரண்ட செல்வம் வரும். சொத்துக்களாலும் லாபம் உண்டு, சொந்தங்களாலும் நன்மை உண்டு. இன்றைக்கு குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று அதிலும் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கலாம். மேலதிகாரிகள் உங்களுக்கு நெருக்கமாக நடந்து கொள்வார்கள். உத்தியோகத்தில் உள்ள சில நுணுக்கங்களையும் கற்றுக் கொடுப்பார்கள். அரசு வேலைக்கு விண்ணப்பித்திருந்தால் அது கூட கைகூடலாம். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசினியர்களை சந்திக்கும் நண்பர்களால் சந்தோஷம் கிடைக்கின்ற நாள். சிந்தித்த காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நிறைவேறும். தொழிலை விரிவு செய்ய தொகை கேட்டால் கேட்ட இடத்தில் கிடைக்கும். குரு பார்வை இருப்பதனாலே குழப்பங்கள் அகலும், கல்யாண கனவுகள் நனவாகும், சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். சமூகத்தில் உயர்ந்த மனிதர்களை சந்திப்பால் நன்மைகளை காணப்போகின்றீர்கள். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும். நீங்கள் எதை சாதிக்க நினைத்தீர்களோ சாதிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. தனுசு ராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்திலே குரு இருப்பதனாலே அலைச்சல் அதிகரிக்கும். உறவினர்களால் சில தொல்லைகளை சந்திப்பீர்கள். வாங்கல் கொடுக்கல்களில் சிக்கல்களும் சிரமங்களும் வரலாம். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. நீங்கள் மதியத்திற்கு மேல் கொஞ்சம் மனக்கலக்கம் கூடுதலாகவே இருக்கும். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. மகர ராசினியர்களே, காலை 7:58 வரை சந்திராஷ்டமம். அதற்கு பின்னால் சந்திராஷ்டமம் மாறுகிறது. எனவே அதிகாலையில் உங்களுக்கு கொஞ்சம் கலக்கம் அதிகரிக்கலாம். அதிர்ச்சி தரும் தகவல் கூட வரலாம். என்ன இருந்தாலும் 7:58 அதற்கு மேல் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல பலன்கள் நடைபெறப் போகின்றது. அலைபேசி மூலமாக நல்ல தகவல்கள் வரலாம். நேற்று நடைபெறாத ஒரு சில காரியங்கள் நடைபெறும். மதியத்திற்கு மேல் முழுமையாக மனக்கலக்கம் அகலும். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். பயணங்களாலும் உங்களுக்கு பலன்கள் உண்டு. நேற்று நடைபெறாது என்ற காரியம் மட்டுமல்ல, பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு சில காரியங்கள் கூட இப்பொழுது நடைபெறும். அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த அரசல் புரசல்கள் மாறும். சொத்துக்களால் உள்ள விவகாரங்கள் அகலும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசினியர்களே, உங்களுக்கு காலை 7:58 மேல் சந்திராஷ்டமம். எனவே இன்று முழுமையாகவே நீங்கள் கொஞ்சம் அமைதியை கடைபிடிப்பது நல்லது. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருக்க வேண்டும். பிறருக்கு நன்மை செய்தாலும் அது தீமையாகவே தெரியலாம். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அது வெற்றி கிடைப்பது அரிது. அது மட்டுமல்ல, உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளின் நெருக்கடி கொஞ்சம் அதிகரிக்கலாம். நீங்கள் மனக்குழப்பங்களோடு தான் இன்று இருப்பீர்கள். எதையும் நீங்கள் சிந்தித்து செயல்பட இயலாது. இரட்டித்த சிந்தனை உங்களுக்கு வரும். அதுவும் எதிர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும். இன்று நீங்கள் நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். சனிக்கிழமை என்பதனாலே சனி பகவானை வழிபடுவது நல்லது. மீனராசினியர்களே, உங்களுக்கு கல்யாண கனவுகள் நனவாகும். உதவிக்கரம் நீட்டுபவர்களின் எண்ணிக்கை உயரும். பதவிகள், புதிய பதவிகள் வரலாம். அதை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று கூட சிந்திப்பீர்கள். மதிநுட்பத்தால் மகத்தான காரியங்களை செய்து முடிக்கும் இந்த நாளில் அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். நினைத்தது நிறைவேறும். மறுக்கப்பட்ட உரிமைகள் கூட உங்களுக்கு மீண்டும் உத்தியோகத்தில் கிடைக்கும். இந்த நாள் மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியான பயணம் ஒன்று உண்டு. பயணங்களால் ஆதாயமும் கிடைக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.